This is another thing we learn in the first book of the Bible, that Satan can send sickness into God, even God's people. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக சாத்தான் வியாதி அனுப்ப முடியும் என்கிற ஒரு பாடத்தை இந்த முதல் புத்தகத்திலே கற்றுக்கொள்கிறோம். I don't believe that any sickness comes from God. எந்த ஒரு வியாதியும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நான் நம்புவதில்லை. No. இல்லை. And I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். Jesus said, இயேசு சொன்னார், if earthly fathers know how to give good things to their children, how much more will your heavenly Father give good things to those who ask him. பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நல்ல ஈவுகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். How many of you fathers or mothers, if you have a sickness, will wish, oh, I wish I could give this to my child and be free myself? எத்தனை அப்பா அம்மா இங்க இருக்கிறீர்கள், எனக்கு இருக்க வியாதியை என் பிள்ளைக்கு கொடுத்துட்டா பரவாயில்லையேன்னு சந்தோஷமா எத்தனை பேர் அப்படி எண்ணுவீர்கள்? Not even one. ஒருவர் கூட அப்படி எண்ணுவதில்லை. A mother will say, I want to take the sickness from that child. ஒரு தாய் இப்படி வேண்டுமானால் சொல்லுவாள், என்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய வியாதி எனக்கு வந்து விட்டால் பரவாயில்லையேன்னு சொல்லுவாள். That is true love. அதான் மெய்யான அன்பு. So God is a good God. தேவன் நல்ல தகப்பன். He is not worse than earthly mothers who are willing to take the sickness from the child. வியாதியை பிள்ளையிடத்திலிருந்து தனக்கு வந்து விட்டால் பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய தாயை காட்டிலும் மோசமானவர் அல்ல தேவன். So don't ever say God gave you a sickness. ஆகவே தேவன் ஒரு வியாதியை கொடுத்தார் என்று ஒரு காலம் நீங்கள் சொல்ல வேண்டாம். Then you are making him worse than earthly mothers and fathers. அப்படியானால் தேவனை நீங்கள் பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் மோசமானவர் எண்ணுவீர்கள். Is there any mother you can think of who will give her sickness to the child? எந்த ஒரு தாயாகிலும் தன்னுடைய குழந்தைக்கு வியாதியை கொடுப்பார்களா? How can you ever say God gave me a sickness? தேவன் எனக்கு ஒரு வியாதியை கொடுத்தார் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? No. இல்லை. What do we read in the first book of the Bible? வேதத்தின் முதல் புத்தகத்தில் என்ன எழுதுகிறோம், வாசிக்கிறோம்? Allows it. தேவன் அனுமதிக்கிறார். But it's the devil who gave that sickness. ஆனால் அந்த வியாதியை கொடுப்பது சாத்தான் தான். Does he give it to God's people? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுப்பானா? Job was the most upright person in the whole world. முழு உலகத்திலேயே மிகவும் நேர்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யோபு. He did not get sickness because of sin. பாவத்தின் நிமித்தமாய் அவன் வியாதியை பெற்றுக்கொள்ளவில்லை. If it was because of sin, then all the other people in the world should have become sick. பாவத்தினாலே அந்த வியாதி வந்திருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாருக்கும் அந்த வியாதி வந்திருக்க வேண்டும். That is what Job's preachers said. அதைத்தான் யோபுடைய பிரசங்கிகள் சொன்னார்கள். You read the book of Job. யோபுடைய புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Those preachers said, அந்த பிரசங்கியார்கள் சொன்னார்கள், if you are sick, then it is God is punishing you. நீ வியாதிப்பட்டிருக்கிறாய், தேவன் ஏதோ பாவத்துக்காக உன்னை தண்டிக்கிறார். They did not know God. அவர்கள் தேவனை அறியவில்லை. Does God give sickness to his greatest servants? அவருடைய மிகப்பெரிய ஊழியர்களுக்கு தேவன் வியாதிகளை அனுமதிக்கிறாரா? See 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I think the greatest servant of God at that time on earth was the apostle Paul. அந்த காலகட்டத்திலே இருந்த மிகப்பெரிய தேவ மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல். Just like God could say about Job in Job's time, யோபு நாட்களிலே யோபுவை குறித்து தேவன் சொன்னது போல he could say about Paul in Paul's time. பவுல் காலத்திலே பவுலை குறித்து அப்படி சொல்லலாம். Satan, சாத்தானே, have you seen my servant Paul? என்னுடைய ஊழியக்காரனாகிய பவுலை பார்த்தாயா? There is no one like him on the whole earth. அவனை போல இந்த முழு பூமியிலும் யாரும் இல்லை. Blameless, upright man. சன்மார்க்கன், உத்தமன். You cannot bend him. அவனை வளைக்க முடியாது. Fears God. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். Turns away from evil. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். Of course, he doesn't have any property, he doesn't have any children, so those two circles are empty for Paul. ஆகவே அவருக்கு சொத்தும் இல்லை அல்லது பிள்ளைகளும் இல்லை. ஆகவே இந்த ரெண்டு வட்டங்கள் வெறுமையாய் தான் இருக்கிறது. But he's got one third circle himself. ஆனால் தான் என்ற அந்த மூன்றாவது வட்டம் அவருக்கு இருக்கிறது. So he asks permission from God. Can I go into this third circle? ஆண்டவரே, இந்த மூன்றாம் வட்டத்துக்குள்ளாக நான் போகட்டுமா என்று சாத்தான் அனுமதி கேட்கிறான். God says, okay. சரி என்று சொல்கிறார். And you wonder, Lord, you're allowing Satan to go and attack Paul? ஆண்டவரே, பவுலை போய் தாக்குவதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறீரா? Won't that hinder his ministry? அது அவருடைய ஊழியத்தை தடை செய்யாதா? God says, you don't know my ways. என்னுடைய வழிகள் உனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். My ways சொல்கிறார். are higher than your ways. உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் மேலானவைகள். This will make his ministry richer and better. இது அவருடைய ஊழியத்தை இன்னும் ஐஸ்வரியமானதாய் மேன்மையானதாய் மாற்றும். And you will see now that it இப்பொழுது பார்க்க போகிறாய். So he allows Satan to go. ஆகவே சாத்தான் அங்கே போக முடிய அனுமதிக்கிறார். And give him some sickness. அங்கே ஏதோ ஒரு வியாதியை கொடுக்கிறார். I think it was some sickness in his eyes. அவருடைய கண்களிலே ஒரு விதமான வியாதியா இருந்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். You know, made him look bad. அவரை பார்ப்பதற்கு அழகற்றவராய் மாற்றி விட்டது. If you have sicknesses inside, you don't look bad, you can look quite healthy. உள்ளே வியாதி இருக்குமானால் பார்ப்பதற்கு ஆரோக்கியமானவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் வெளியே அசிங்கமாய் தோன்ற மாட்டீர்கள். Even if you lose your hair, it's not so bad. தலைமுடி போய்விட்டாலும் கூட அவ்வளவு மோசமானதா இல்லை. But when your eyes are always dripping with pus, ஆனா கண்களிலிருந்து எப்பொழுதுமே சீழ் போல வெள்ளையா வடிந்து கொண்டே இருந்தால் always have to wipe it. எப்பொழுதுமே துடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
It's very repulsive in the eyes of people. அது மக்களுடைய கண்களிலே பார்க்கும் பொழுது அது வெறுப்பை கொடுக்கிறது. Satan gave some sickness like that to Paul. அதுபோல ஒரு வியாதியை சாத்தான் பவுலுக்கு கொடுத்தான். And he says in 2 Corinthians 12:7, 2 கொரிந்தியர் 12:7 சொல்கிறார், there was given to me a thorn in the flesh, a messenger of Satan to buffet me. என்னை குட்டும்படிக்கு சாத்தானுடைய தூதன் ஒரு முள்ளை கொடுத்திருக்கிறான்னு சொல்கிறார். ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய தூதன். He calls it by two names. அதற்கு இரண்டு பெயரிலே அழைக்கிறார். Messenger of Satan. சாத்தானுடைய தூதன். Not a messenger of God. தேவனுடைய தூதன் அல்ல. Messenger of Satan. சாத்தானுடைய தூதன். Thorn in the flesh. மாம்சத்திலே உள்ள முள், சரீரத்திலே உள்ள முள். Like if you get a thorn in your flesh, it's so painful. இங்கே ஒரு சரீரத்தில் ஒரு முள் குத்தி கொண்டே இருக்குமானால் எவ்வளவு வேதனையா இருக்கும். And if you don't take it out, it gets pus and it gets more painful. அதை பிடுங்க விட்டால் அது சீழ் பிடிக்கிறது இன்னும் வேதனையாய் மாறுகிறது. And I can't take it out. என்னால் எடுக்க முடியவில்லை. And I say, Lord, take it out, take it out. ஆண்டவரே இந்த முள்ளை எடுங்க எடுங்கன்னு கேட்கிறேன். Lord says no. ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார். Lord is a messenger of Satan. சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறான். In Jesus' name I resist it. நான் இயேசுவின் நாமத்தினால இதை எதிர்க்கிறேன். I resist this sickness. நான் இந்த வியாதியை எதிர்க்கிறேன். But it is still there. ஆனாலும் அங்கே இருக்கிறது. Have you experienced that? இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? Where you resist something in Jesus' name, but it is still there. இயேசுவின் நாமத்தினால எதிர்க்கிறீர்கள், ஆனாலும் அது அங்கே இருக்கிறது. That can happen. அது நடக்க முடியும். It happened to Paul. பவுலுக்கு நடந்தது. And he didn't understand why. ஏனென்று அவர் விளங்கவில்லை. He prayed and prayed and prayed and prayed. அவர் மீண்டுமாய் ஜெபிக்கிறார். God said, ஆண்டவர் சொல்கிறார், Paul, I'll tell you why. பவுலே ஏனென்று நான் சொல்கிறேன். This is to keep you humble. இதை உன்னை தாழ்மையாய் வைப்பதற்காக. Because you're such a mighty apostle. நீ அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாய் இருக்கிறாய். Everybody respects you. எல்லாரும் உன்னை மதிக்கிறார்கள். You've planted churches. சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாய். You're such a mighty preacher. You're not like all the others. மற்றவர்களைப் போல அல்ல, நீ வல்லமையான பிரசங்கியார். You've done miracles. அற்புதங்களை செய்திருக்கிறாய். You've cast out demons. பிசாசுகளை விரட்டி இருக்கிறாய். People respect you so much, almost like a god. நீ கிட்டத்தட்ட தேவனைப் போலவே மற்ற ஜனங்கள் உன்னை மதிக்கிறார்கள். And you are in danger of becoming proud. பெருமை அடைவதற்குரிய அபாயத்தில் நீ இருக்கிறாய். So I'm going to humble you. ஆகவே நான் உன்னை தாழ்த்த போகிறேன். I don't give sickness. நான் வியாதியை கொடுப்பதில்லை. So I can't give it to you. ஆகவே நான் கொடுக்க முடியாது. But I will open the hedge and let Satan give it to you. ஆனால் நான் அந்த வேலையை திறப்பேன், சாத்தானுக்கு அதை கொடுப்பான். And he got this sickness. அவருக்கு அந்த வியாதி வந்தது. Why do I say that it must have been his eyes? அது அவருடைய கண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஏன் சொல்கிறேன்? See, turn the page to Galatians chapter 4. கொலோசியர் Galatians 4 அதிகாரம் and verse 13. 13 வசனம். He says, you know, it was because of a bodily illness that I preached the gospel to you the first time. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். Even in Galatia, he was sick. கலாத்தியாவிலே கூட அவர் வியாதியாக இருந்தார். A bodily illness. ஏதோ சரீர பிரகாரமான ஒரு வியாதி. Stuck in Galatia and he preached the gospel. ஆகவே கலாத்தியாவிலே அவர் அங்கே தடைபட்டு தங்கி இருக்கிறார், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். And verse 14 வசனம். This bodily condition was a trial to you. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கக்கூடிய சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமல் இருந்தீர்கள். No. It was a trial to you, verse 14. 14 வசனத்திலே அது ஒரு சோதனை என்று சொல்கிறார். You did not despise it, but it was this bodily condition of mine was a trial to you. நீங்கள் அதை பண்ணவில்லை, ஆனால் அது எனக்கு ஒரு சோதனை என்று சொல்கிறார். That means not if I have an inward sickness, it is not a trial to you. You cannot see it. எனக்கு உள்ளாக ஒரு வியாதி இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு சோதனை இல்லை, ஏனென்றால் நீங்கள் அதை பார்க்க முடியாது. How will you look? How will you feel if you see a preacher here with always pus coming out of his eyes? இங்கே ஒரு பிரசங்கியார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதுமே கண்கள் இருந்து சீல் வடிந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? You'll say, how to keep on looking at this man and எப்படி ஒரு பிரசங்கத்தை பார்த்து கொண்டே இருக்க முடியும் என்று எண்ணுவீர்கள்? It will be a trial to you. அது உங்களுக்கு ஒரு சோதனை. That's what it says here. It was a trial to you, my bodily condition. என் சரீரத்திலே இருக்கக்கூடியது அது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்குது என்று சொல்கிறார். But you did not despise me even because of that. அந்த சோதனை நிமித்தமாக நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை. But despite my trouble with my eyes, you received me as an angel of God. என்னுடைய கண்களிலே உள்ள அந்த சோதனை வியாதி இருந்தாலும் என்னை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். And you loved me so much. எந்த அளவு என்னை நேசித்தீர் என்று சொன்னால் verse 15 that you would have even plucked out your own eyes and given it to me. உங்கள் கண்களையே பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்னிடத்திலே
அன்பாயிருந்தீர்கள். That is how we know that Paul's sickness was an eye problem. ஆகவே இப்போ இந்த வசனத்தின் மூலமாக தான் பவுலுடைய வியாதியானது அவருடைய கண்களில் உள்ள பிரச்சனை என்று அறிகிறோம். When we read scripture carefully and compare scripture with scripture, we discover many things. நாம் வேத வசனங்களை ஒப்பிட்டு வாசித்து பார்க்கும் பொழுது கவனமாய் வாசித்தால் பல காரியங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். So what we learn is that God allows sickness to come to his servants. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் தம்முடைய ஊழியர்களுக்கு வியாதி வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறார்.